எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ஊழியம் செய்யற பிள்ளைகள் நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளை. அரசியல்வாதிகளை சார்ந்து, அரசியல் கட்சிகளை சார்ந்து நம்ம போலாமா? இன்னைக்கு அநேக சபைகள்ல இன்னைக்கு எலெக்ஷன்கள் வந்துட்டா ஒருவேளை அரசியல்வாதிகளை சார்ந்து பேசுறது. இன்னைக்கு இந்த எலெக்ஷன் வர்ற டைம் மட்டும்தான் சில விசேஷித்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழும்புவாங்க. அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, அரசியல் சார்ந்து அவங்கள ஒருவேளை பாருங்க உயர்த்துறதுக்கோ, இல்லாட்டி மக்களுக்கு முன்னாடி நான் தீர்க்கதரிசி, இல்லாட்டி நான் இந்த வார்த்தைகளை சொன்னதால இது நடக்குதுன்றதுக்காக தங்களை மேன்மைப்படுத்தி கொள்றதுக்கு சில பேர் எழும்புவாங்க. இன்னைக்கு அதை சில ஜனங்களும் பின்பற்றாங்க. நல்லா கவனிங்க. நீங்க ஒருவேளை உங்க குடும்பத்துல இந்த கட்சிக்கு சார்பு, அந்த கட்சிக்கு சார்புன்னு சொல்லி இன்னைக்கு ஊறி இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கானது. நல்லா கவனிங்க. அரசியல்வாதிகளை நம்ம அங்கீகரிக்கலாமா? அரசியல் கட்சிகளை நம்ம அங்கீகரிக்கலாமா? தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 13:1 படிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஒரு நம்மள ஆளுற தலைவர்களுக்கோ, ராஜாக்களுக்கோ, இன்னைக்கு நம்முடைய தேசத்துல ஆளுகிற பாருங்க ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படியலாம். ஆனால் அவர்களை சார்ந்து வாழக்கூடாது. இன்னைக்கு நல்லா சபைக்கு போறோம், அந்நிய பாஷை பேசுறோம், ஆவியில நிரப்பப்படுறோம். ஆனா இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியோ அரசியல் கட்சியோ சார்ந்து அதனுடைய ஸ்டிக்கர்களோ அதனுடைய புகைப்படங்களோ உங்க வண்டிகள்ல போட்டு போறீங்கன்னா நீங்க உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்க மாம்ச கிறிஸ்தவர்கள். அப்படின்னா இந்த உலகத்துல அதான் ரோமர் 12:1 சொல்லுதுன்னு நினைக்கிறேன், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நல்லா கவனிங்க. பரிதானம் ரோமர் 12:2 சொல்லுதாங்க. நல்லா கவனிங்க. இந்த நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள், பரிதானம் வாங்குறவர்கள். அது போல எலெக்ஷன் வந்துட்டா இத்தனை ஓட்டுக்கு இவ்வளவு பணங்க கொடுங்க, எங்க சபையில இவருக்காக இவர் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அம்மா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். இன்னைக்கு இந்தியா தேசத்திலேயா இருக்கட்டும், நீங்க இருக்கிற பட்டணங்கள்லயா இருக்கட்டும், ஒரு எலெக்ஷன்ல கர்த்தர் ஒரு அதிகாரிய நம்ம போடுறதால கொண்டு வர்றது அல்ல. அவர் ஆல்ரெடி அவர் முன்குறிச்சிட்டாரு, இவர் தான் வரணும்ன்றது அவருடைய கணக்குல இருக்கு. ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தயவு பாராட்டி அதை ஏற்ற நேரத்துல கொண்டு வர்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இன்னைக்கு ஜனங்கள்ட்ட நம்ம சபையிட்ட இவர் தான் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க, அவர் தான் அப்படின்னா இன்னைக்கு நேபுகாத் நேச்சர் நம்முடைய பைபிள்ல இருக்கிற நிறைய பாத்திரங்களை நான் சொல்ல முடியும். கொடிய ராஜாக்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க வேதத்துல படிச்சிருக்கிறீங்க. பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்துல கூட நீங்க படிக்கிறீங்க. அகஸ்வேரு ராஜா அங்க யூத குலத்தை பாருங்க அழிக்கிறதுக்கு பாருங்க ஆமான்ன்ற ஒருத்தன் எழும்பி என்னெல்லாம் செய்தான்றதை நம்ம பாக்குறோம் எஸ்தர் புஸ்தகத்துல. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு ராஜாக்களுக்கு கீழ்ப்படியணும். அதைத்தான் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் பாருங்க 2 சொல்லுது, நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய கடவும். எப்படின்னா முன்னாடி ஜெபிக்க சொல்றாரு. இவங்க வரணும் அவங்க வரணும்னு பிக்ஸ் பண்ணி ஜெபிக்க கூடாது. உம்முடைய சித்தம் என்னவோ அதை நீங்க செய்யுங்க. எங்க ராஜாக்களை ஆஸ்வதிங்க. இன்னைக்கு எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா இந்த தலைவர்களை ஆஸ்வதிங்க. நான் இந்த தலைவருக்கான கட்சி பாஸ்டர். இன்னைக்கு ஊழியத்துக்குள்ளே வந்துருச்சு, இன்னைக்கு சபைக்குள்ளே வந்துருச்சு. இன்னைக்கு சபைக்குள்ளே சொல்றாங்க, எனக்கு அந்த அரசியல் தலைவரை தெரியும், எனக்கு அந்த கட்சிக்காரர் தெரியும். அந்த கட்சிக்காரரும் அந்த அரசியல் தலைவரும் இந்த முதலமைச்சரும் உன்னை பரலோகம் கொண்டு போக மாட்டாரு. இயேசு கிறிஸ்துன்ற நம்முடைய தலைவர், நம்முடைய அதிபதி, நம்முடைய ராஜா, அவர் வரும் பொழுது நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில திடமா இருந்தா உன்னை கொண்டு போவார், உன்னை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போவாரு. உலகத்துல வேணா நான் அந்த கட்சி இந்த ஜாதி அப்படின்னு இருக்கலாம், பரலோகத்துல ஜாதியும் கிடையாது கட்சியும் கிடையாது. அதனால ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை எங்கெல்லாம் பாக்குறீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு பரிதானம் வாங்காதீங்க. சபைக்குள்ள அந்நியர் வரக்கூடாது, சபைக்குள்ள அரசியல்வாதி வரக்கூடாது, களியாட்டங்கள் வரக்கூடாது, தேசித்தனமான காரியங்கள் வரக்கூடாது. உன்னுடைய சரீரத்திலையும் சரி, உன் சிந்தையிலையும் ஆவியானவருடைய உணர்வு இருக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு துக்கப்படுற விஷயம், அதையும் ஆதரிக்கிற சில கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள் இன்னைக்கு பிசாசு எழுப்பி அவர்கள் மூலமாய் ஒரு கூட்டத்தை வஞ்சிக்கிறான். அதான் மத்தேயு 24:24 சொல்லுது பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூடுமான அளவு வஞ்சிக்கத்தக்கதாக. அப்படியே இது காலம் கடைசி காலம். அதனால தயவு செய்து இதுவரைக்கும் நீங்க அரசியல் கட்சிகளை சார்ந்தோ அரசியல் தலைவர்களை சார்ந்தோ இன்னைக்கு ஒவ்வொருத்தரை சார்ந்து நீங்க இருந்தா தயவு செய்து தூக்கி போடுங்க. நம்மளுக்கு ஒரே நோக்கம் பரலோகம் மட்டும்தான். அதான் அழகா சொல்றாரு பிலிப்பியர்ல நம்ம படிச்சா, அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா நல்லா கவனிங்க. பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் அங்க 3வது அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க 14 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய்
இலக்கை நோக்கி ஓடுகிறேன். உங்களுடைய இலக்கு பரலோகம், நம்முடைய சொந்த தேசம் பரலோகம், நித்திய ஜீவன். அதுதான் எங்களுடைய இலக்கு. அவர் வரணும், இவர் வரணும், அந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், அந்த நாட்டுக்கு போகணும், இதெல்லாம் நம்முடைய நோக்கம் அல்ல. அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அவங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறவன் தான் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளை. அதனால அவங்க 10,000 கொடுக்குறான் பாஸ்டர், இவங்க 20,000 கொடுக்குறான்னு சொன்னா பாவத்தோட பாவம் கூட்டி உங்க தலைமுறைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். அதனால இந்த அரசியல் அடிமை, சினிமா மோகத்தனம், உலக வழிபாடுகளை விட்டு விலகுங்க. அதான் எபேசியர் 2:1-2 சொல்லுது. ஏன்னா அது இந்த அந்தகார பிரபு. அதனால இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளும் அதுக்குள்ள சிக்கி இருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகள் இருந்து இன்னைக்கு பின்வாங்கி அதுக்குள்ள மோகத்துக்குள்ள சிக்கி இருக்கிறதா வேதனை. அதனால இந்த வார்த்தையை பார்க்கிற பிள்ளைகள் அரசியல்வாதிகளை சாராதீங்க, சினிமா நட்சத்திரங்களை சாராதீங்க. உங்களுக்கு கொடுத்த அழைப்பு, உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை, அதான் எபிரேயர்ல அழகா சொல்றாரு, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட, பாருங்க எபிரேயர் 4ன்னு நினைக்கிறேன், அங்க அழகா அவர் தெளிவுபடுத்துறாரு. பாருங்க 4 பாருங்க, மன்னிக்கணும், 2வது அதிகாரத்தில் அழகா சொல்றாரு பாருங்க, 4வது வசனம். அடையாளங்களினாலும் பாருங்க, அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அவரை சார்ந்து இவரை சார்ந்து பரிதானம் வாங்கி அதுக்குள்ள போனா வர்ற தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? மிக கொடியதா இருக்கும். அதனால இன்னைக்கு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க, யாரையும் சாராதீங்க, ஜோம் பண்ணுங்க, முழங்கால இருங்க. அவங்க ஒவ்வொரு தலைவர்களையும் ஜோம் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் நம்முடைய தேசத்துல நடக்கட்டும். தேவனுடைய சித்தம் அதான் பாருங்க, இந்த உலகம் முழுவதும் நடக்கட்டும். என் விருப்பம் அல்ல, என் சித்தம் அல்ல. நீங்க ஒரு கட்சியை ஆதரிச்சோ ஒரு ஜனங்களை ஆதரிச்சோ இருந்தா அது தெரியுமா? உங்க விருப்பத்தை தான் நீங்க நிறைவேற்ற விரும்புறீங்க. அப்ப கர்த்தருடைய விருப்பத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கல. அதால உங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்க, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உலக வழிபாடுகளை விட்டு ஆவியானவரை தரிசிக்க, ஆவியானவரோட நடக்க பழகுங்க. கர்த்தர் தாமே இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களை திரும்பவும் சீர்படுத்தி அவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். நீங்க மனம் திரும்பி விட்டு கொடுத்தால், அதால இது காலம், கடைசி காலம். எச்சரிக்கையா இருங்க, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க, ஜெபத்தோட இருங்க, வசனத்தை பிடிச்சு அதை கடைப்பிடிங்க, ஆவியானவரால நடத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.